வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. கிழக்கத்தியத்தை பொறுத்த வரைக்கும் லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, குமரி கண்டம்னு கூட சொல்லுவாங்க. கடலில் மூழ்கிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்த இந்தியா நிலப்பரப்பு எல்லாமே சேவாதார நிலையிலான ஒரு நிலப்பரப்பு, நிர்வாகவியல். அடுத்து சாதாரணமாகவே கோபம் அப்படின்னாலே கெமிஸ்ட்ரி லெவல் மாறும். அந்த காலத்தில் இந்த சேர சோழ பாண்டியர்கள் இருந்தபோதெல்லாம் போரெல்லாம் நடந்தது. 1000 யானைகளை கொன்றவங்களுக்கு கலிங்கத்தி பரணிக்கு பாடுற அளவுக்கெல்லாம் தோதான நிலையில் இருந்தாங்க. கெமிஸ்ட்ரி லெவல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய போர் நடந்தது. இந்த ஆங்கிலேயருக்கெல்லாம் போர் செய்கிறப்போ நிறைய மாறுதல் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 400 வருஷம் நிர்வாகவியல் செஞ்சதில் அவங்களோட ஓஎஸ்ஏ சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி தான் நிலையாக இருக்குது. ஓகே, இப்போது எர்த்தோடைய சர்வர் அப்படின்றப்போ யாம் தான். ஓகே, நேற்று நடந்த நிர்வாகவியல் கூட யூகேவோட ஓஎஸும் சாஃப்ட்வேரும் தான். ஓகே, அதனால் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எங்கள் அப்ரா கண்ட்ரீஸ்லேருந்து ஏதாவது கேஷ் கேட்பாங்களோ, மூவி புக் பண்ண சொல்லுவாங்களோ, இல்லை ஏதாவது ஒர்க் செய்ய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க பரவாயில்ல, ரொம்ப மெச்சூரிட்டியாக நீங்கள் எல்லா வேலையும் தோது பார்த்துட்டு வாங்க, நாங்கள் பொறுமையாக காத்திருக்கோம் அப்படின்னாங்க. மெச்சூரிட்டியாக தான் நடந்துக்கிறாங்க. ஓகே, அதனால் இந்த சேவாத நிலையில் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவு ஏதாவது தோதை அமைச்சோம் அப்படின்னா அது ஒரு இருமாப்பாகவும் ஒரு ஆணவ நிலையிலையும் ஏதோ வகையில் கோடிங்கான ஒரு சாஃப்ட்வேர் நிலையிலையும் எரர் ஆகுது. ஓகே, என்ன உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த இராணுவத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு வச்சிங்க, உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாமே கவர்மெண்ட்டு சார்பாக 50% கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அதே சமயத்தில் வேறு ஒரு நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தில் பணி செய்யக்கூடிய நபர் மாட்டினாங்க அப்படின்னா வேறு ஒரு நாட்டு இராணுவத்தில் பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு நரக வேதனை ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் தோணும், எதுக்காக நம்ம மிலிட்ரியில் சேர்ந்தோம் அப்படின்னு. அதனால் நிறைய கதைகளில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு நாட்டோட இராணுவ வீரர் இன்னொரு நாட்டோட இராணுவத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போது தூதரக தான் காப்பாற்றணும். அவங்க காப்பாற்றுறதுக்குள்ளே பல மடங்கு துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தரப்பில் மட்டும் எல்லாம் தோதாச்சுன்னா ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த அன்னப்புறம் கூட சொல்லுவாங்க, அன்னப்புறம் தண்ணியில் பார்த்திங்கன்னா அப்படியே மிதந்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது தண்ணிக்கு கீழே உயிர் போகிற மாதிரி துடுப்பு மாதிரி தன் காலை துடிச்சிட்டு இருக்குமா. இப்போ நான் பேசுகிறப்ப கூட நிறையா விஷயத்தில் ஸ்டக் ஆகுது. அது காரணம் சோப்னாங்க ஓஎஸ் தான். ஓகே, அடுத்து இந்த சேவாத நிலையெல்லாம் தோது பார்க்குறது அப்படின்றது அப்புற கண்டிஷனில் இருக்கிற இந்த நிலையிலேருந்து தான் தோதாகும். அதனால் ஆக்டர் விஜய், அவங்க ஒய்ஃப் சங்கீதா மற்றும் அவங்க டாட்டர் திவ்யா சாசா, அவங்க தான் தோதான நபர். ஓகே, ஏன் அப்படின்னு நேற்று நிர்வாகவியல் கூட அவங்க தான். ஓகே, அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டு, வரவேற்பு. சரி, அடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், ஆக்டர்ஸ் நயன்தாரா டிஸ்கஷன். ஆக்டர்ஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நிறைய எரர் இருக்குது. அதனால் உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையுமே விசா கேன்சல். அவங்க எங்கேயாவது பயணம் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க எந்த நாட்டில் பயணம் செய்கிறாங்களோ அந்த நாட்டில் பொருளாதார தடை விதிக்கப்படும், அந்த நாட்டுக்கு போர் அறிவிக்கப்படும். இது 100% உறுதியான ஒரு அறிவிப்பு. ஓகே,
ஏன் அப்படின்னா ஊருப்பட்ட எரரு. இவங்களுக்கு நமக்கு ஏதாவது தோதா அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அது எரராக மாற்றிக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க ஒரு பார்ட்டி அப்படின்ற நிலையில் இருக்கிறனால அந்த பார்ட்டிக்கு சார்பாக இவங்க இயங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பார்ட்டி கேட்டால் அப்படின்னா அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் ஓரளவு தோது பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஆக மொத்தம் என்ன தீர்வு அப்படின்னா கேரளாவை தவிர எந்த நாட்டிலையும் அனுமதி கிடையாது. எந்த நாட்டுக்கு அவங்க பயணம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்கலாம். ஓகே, அந்த நாட்டை நீங்கள் துன்புறுத்தலாம். அதனால் எந்த கர்ம வினையும் சேராது. ஓகே, ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ஒழுக்கவியல் நியதிக்கு உட்படணும். காட் முருகன் இருந்தப்போ இவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி நடத்தப்பட்டாங்க, எந்த அளவுக்கு கீழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்றலாம் இவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு இயக்குனர் நிலையில் ஓரளவு தோதை அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க கோடிங் பண்ணுறாங்களாமா. இவங்க பண்ணுற கோடிங்கே சரி கிடையாது. இவங்க கோடிங் செய்யணும் அப்படின்னா ஒரு தரமான ஒரு வீடு, காரு, ஒரு ஸ்டூடியோ அந்த மாதிரி தான் கோடிங் செய்யணும். ஒரு ஃப்ளைட்டு இந்த மாதிரி தான் கோடிங் செய்யணும். சும்மா மூஞ்ச கழுவுறது, சோறு திங்கிறது, தலை வாடுறது இதெல்லாம் கோடிங்கே கிடையாது. இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். இதுக்கே கோடிங்கா? கொடுமை. சாதாரணமாக ஸ்கூலில் சொல்லித்தர விஷயத்துக்கெல்லாம் கோடிங் செய்கிறதுன்றதுலாம் தோதாகாது. பெரிய பெரிய விஷயந்தான் கோடிங் செய்யணும். ஓகே, அதனால் இவங்களுக்கு தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. இவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்கன்னா தான் இவங்களுக்கு தோதான மூவி புக் பண்ணுறதுன்றது தோதாகும். ஓகே, சரி, அடுத்து சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா நிறைய எரர் இருக்குது. ஒரு 3 மந்த்தாவது ட்ரீட்மெண்ட் தேவை. அது பொதுத்தளத்தில் இயங்குறதுனால அதோட நிலையிலேருந்து தான் தோது பார்க்கும். அதாவது நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் கண்ணாடி எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும். ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதெல்லாம் ப்ளூவாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் அவங்கவுங்களுக்குள்ளே என்ன ஓஎஸ் இருக்குது, என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அதை பொறுத்து தான் உலகம் அப்படின்றதும் தோதாகும். மற்றது எதுவுமே அவங்களுக்கு தோதாகாது. அதனால் அவங்க நிலையிலேருந்து நம்ம மூவி புக் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ நமக்கு சார்பாக அவங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் தோதா அமைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவங்க நம்ம கேர் செய்யாமல் விட்டோம் அப்படின்னா மற்றவங்களாம் வந்து துன்புறுத்துவாங்க. அது உண்மை தான். ஆனாலும் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் காப்பாற்றலாம். ஆனால் அது பொறுமையாக தான் மூவி புக் பண்ணணும். ஓகே, அடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 95% மேலே சோப்பனாங்கியே தான் தனக்கு துன்பத்தை ஏற்படுத்திக்குது. நேற்றுலாம் ஒரு 6 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட 7 டைம் சோப்பனாங்கி மட்டும்தான் என்னை பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஓரளவு. அதனால் சோப்பனாங்கியே தனக்குத்தானே 95% துன்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உளவியல் ரீதியாக நிறையா டேமேஜ். அதை சரி செஞ்சால் மட்டும்தான் தீர்வு. அடுத்து புக்ஸ் படிக்கணும், மெடிடேஷன் செய்யணும், தியானம் செய்யணும், அப்போ தான் தோதாகும். அடுத்து மூவி புக் பண்ணலாம், அவசரப்படக்கூடாது, நேரில் சந்திக்கணும். ஓகே, சரி, அடுத்த தகவல் பயோவிஸ் ரேவதி டிஸ்கஷன். இந்த பயோவிஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மாதம் 12,000 சம்பளம் தராங்க. இப்போ நிறையா பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. நரம்பு மண்டலத்தை அப்படியே உறிஞ்சு எடுத்து புழிஞ்சிருவாங்க. ஏன்ட்டு கூட நிறையா பெனிஃபிட்ஸ் கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் நோண்டுவாங்க. என்ன இருக்குது என்ன தான் இருக்குது, நோண்டு எடுத்துடுவாங்க ஐடி கம்பெனியில். அது ஐடி கம்பெனியே கிடையாது. ஐடி கம்பெனினா எனக்கு பெனிஃபிட் தரக்கூடிய கம்பெனி மட்டும் தான் ஐடி கம்பெனி. அவங்க அதனால் நிறைய பேர் வேலை விட்டு போயிட்டாங்க. அந்த ரேவதி மட்டும் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க என்கிட்ட இருந்து நிறையா பெனிஃபிட் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஆரம்பத்தில் நான் மூவி புக் பண்ணும்போதெல்லாம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். அந்த பெனிஃபிட் இவங்க எடுத்துக்கிட்டதுனால நேற்று நார்த் இந்தியா அப்படின்னு ஒரு டவுன்லோட் பண்ண ஒரு கோடிங்கு, அதோட பெனிஃபிட் அவங்களுக்கு போய் அவங்க வந்துட்டு எனக்கு காண்டாக்டு. ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணுமே என்கிட்ட நாகரிகமாக தான் நடந்துக்குவாங்க. இவங்க நரம்பு மண்டலம் நிறையா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒரு தொகுப்பான ஒரு நிலையில் தகவல் அப்படின்ற நிலையில் இவங்க தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. அதனால் இவங்களுக்கெல்லாம் குவீன் ஜாப் கேன்சல். ஓகே, ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது, இந்த கிரிப்டோ கரன்சி கான்செப்ட்டு. அடுத்து அதான் சொன்னேன், ஆல்ரெடி ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், வேறு கம்பெனிக்கு ஏதோ வறுமை குடும்பம் போல் இருக்குது, ஒரு வேலையை விட்டால் வேறு வேலை கிடைக்காது போல் இருக்குது. அதனால் அங்கேயே தோது பார்க்கறதுனால இன்னும் நிறைய டேமேஜ் ஆகும். இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான், இன்னும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டேமேஜ் ஏற்படும். அதனாலே நிறைய பேர் வெவ்வேறு கம்பெனிக்கு மாறிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க மாற மாட்டேங்கிறாங்க. அதனால் அனாவசியமாக இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, அதனால் எப்படி சார்ஜ் ஆகுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கோடிங்காக தோது பார்த்து அதில் கொஞ்சம் ஓரளவு தோதாகி அதுக்கப்புறம் வந்துட்டு
காண்டாக்ட் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பக்தி நிலையில் நீங்கள் ஓரளவு சேவாத நிலையை தொடர்பு கொண்டீங்கனாலே ஓரளவு தோதாகும். ஓகே, அதனால் அனாவசியமாக எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே.